ஸ்வேதா, கண்ணு முழிச்சிட்டியாம்மா? எதுக்குமா இப்படி பண்ண? எனக்கு இப்போத்தையும் உசுரே வந்திருக்கு பாரு. இந்த அம்மாவெல்லாம் நினச்சி பார்த்துட்டியா? தேவையில்லாமல் எதுக்குமா பண்ணுற? கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் பயமுறுத்திட்டியே. உனக்கு என்னம்மா குறைச்ச? உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தானே அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி பண்ணா என்னம்மா? இல்லைம்மா, ஒரு மாதிரியாவே இருந்துச்சா, எல்லாரும் ஒரு மாதிரியா பேசுவாங்கன்னு அப்படி பண்ணிட்டேன். சாரிம்மா. எதுக்குடி இப்படி பண்ணுற? உன்னை அறுபாடு வட்டு கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சது உன்னைய இந்த எமங்கிட்ட தூக்கி கொடுக்குறதுக்கு தானே? கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியாடி? நீ என்ன சின்ன குழந்தையா? சரி விடுமா, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். எங்க யாரையுமே காணோம். அண்ணே, அண்ணி, அப்பா யாரையுமே காணோம். அண்ணி நேரம் வந்திருப்பாங்களே, நான் இப்படி இருந்தா அவங்க இருக்க மாட்டாங்களே. எங்கம்மா காணோம்? வேலைக்கு போயிட்டாங்களா? ஏண்டி, உங்கள் அண்ணியை கேட்காம இருக்க மாட்டியோ? அண்ணனை அப்பாவை கேட்குற சரி, அவளை எதுக்கு கேட்குற? அவளாம் எங்கே தொலைஞ்சாலும் அவளாம் இனிமேல் வரவே மாட்டா. அவளையெல்லாம் மறந்துடுங்க. நான் எப்படா ஒழிச்சு கட்டுறதுன்னு இருக்கேன், நீங்கள் அவளே தான் கேட்குறிய. ஏம்மா, அண்ணியை நீ நல்லா பார்த்துக்குவாங்க. அதே அவங்க இல்லையா, நீ மட்டும் இருக்கியேன்னு கேட்டேன். வீட்டுக்கு போயிருக்காங்களா? அவங்கள பற்றி பேசினாலே உனக்கு கோவந்தே வரும். என்னதே நல்லது பண்ணாலும் அவங்க மேலே நீ வெறுப்பதான் காட்டுவேன். எப்போதான் உங்களை புரிஞ்சுக்க போறியோ தெரியல. ஆமாம், நான் தான் புரிஞ்சுக்கிறேன். அவளை பற்றி நீங்கள் தான் இன்னும் புரியாமல் திரியிறிய. நல்லவன் நல்லவன். நான் தான் கெட்டவளை போயிட்டேன் எல்லாருக்கும். அப்படியே இருக்கட்டும், அவளை பற்றிலாம் என்கிட்ட கேட்காத. உனக்கு சாப்பிட ஏதாச்சும் வாங்கிட்டு வரவா? இல்லைம்மா, சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒரு மாதிரியாவே இருக்கா, சாப்பிடவும் பிடிக்கல. என்னடி இப்படி பண்ணுற? எதுக்கு தான் இப்படி பண்ணுறியோ தெரில. பெத்த வயிறு எப்படி இருக்குன்னு தெரியுமா? நீ நாளைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு பெற்றுக்குவியல்ல, அப்போ தெரியும்டி இந்த அம்மாவோட கஷ்டம் என்னன்னு. சரி விடுமா, அண்ணன் எல்லாரும் வரட்டும், கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மருந்து மாத்திரை ஊசின்னு அதே போட்டாங்களா, எனக்கு சாப்பிடணும் தோணக்கூட மாட்டேங்குதுமா. எல்லாம் நீனா பண்ணது தானே, யாரும் என்ன பண்ண முடியும்? சரிம்மா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். சரிடி, கொஞ்சம் நேரம் தூங்கு, நான் போய் வெளியில் இருக்கேன். பொண்ணு பிள்ளையும் போனவங்கள ஆளையே காணோம். வலை வீசி தேடுறாங்களோ? எங்கே தேடினாலும் அவள் கிடைக்க போகிறதில்ல. பேசாமல் வர வேண்டியதானே. சரி, தேடிட்டு போட்டோம். இன்னைக்கு ஒரு நாள் தானே தேடுவாங்க. மிஞ்சி போனால் இன்னும் ஒரு வாரம் தேடுவாங்க. அவ்வளோதானே. கண்காணாமல் எங்கிட்ட தொலைஞ்சிட்டா. அது வரைக்கும் சந்தோஷம்தான். இவன் எந்திரிச்சோன்னே அண்ணி எங்கே நொன்னி எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். ஆண்டி, ஸ்வேதா கண்ணு முழிச்சிட்டலா? எங்கே யாரையுமே காணோம். நான் போய் பார்த்துட்டு வந்துடவா? நர்ஸ்கிட்ட கேட்டேன், கண்ணு முழிச்சிட்டுன்னு சொன்னாங்க. வந்துட்டியா? உன்னால தான்டா இவ்வளோ பிரச்சனையும். பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நல்லவே மாதிரி வந்துட்டியா என் பிள்ளைய பார்க்குறதுக்கு. என் பிள்ளை மூஞ்சில் முழிச்சா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஹாஸ்பிட்டல் ஆச்சுன்னு பார்க்குறேன். ஒழுங்கு மரியாதையே போயிரு. இல்லைங்க ஆண்டி, ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். ஸ்வேதா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன். அவள்கிட்ட நான் பேசலாம் இல்லை, அவளை பார்த்துட்டு மட்டும் போனால் போதும். ஒன்றும் பார்க்க வேணாம், என் பிள்ளைய நல்லா தான் இருக்கா. நீங்களாம் போனீங்கன்னாவே போதும், அவன் நல்லா இருப்பா. முதல்ல இடத்த காலி பண்ண. நேற்றே பேசவும் பார்த்தேன், ஆளுகளாம் உனக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கவும் பேச முடியலை. இப்போ மறுபடியும் கிளம்பி வந்துட்டியாக்கும். எல்லாரும் வாரதுக்குள்ளே கிளம்பு. எங்கே ஆண்டி, அக்காவெல்லாம் காணோம்? ஆமாம், அக்கா. உன் கூட பிறந்த அக்கா இல்லை, அதனால் கேட்பேன். போவியாங்கிட்டு. ஆமாம், உங்கள் வீட்டிலலாம் உன்னை எதுவுமே தேட மாட்டாங்களா? நீ வாட்டுக்கு இங்கேயே வந்து கிடக்குற. இல்லைங்க ஆண்டி, எனக்குன்னு யாருமே இல்லை. சித்தின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்களும் சும்மா பாசம் காட்டுற மாதிரி நடிச்சிருக்காங்க. எனக்குன்னு யாரும் இல்லை ஆண்டி, ஸ்வேதா மட்டும்தான். கிழிஞ்சிச்சு. நமக்கு வந்து சேர்றது பூரா இப்படி தான் இருக்கும் போல். எப்படி தலைப்பால அடித்தாலும் வந்து சேருது பாரு. இப்போதே ஒன்று வந்திருக்கு, யாருமே இல்லாமல். எப்படியோ ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வந்துருச்சு. அடுத்து நீ கிளம்பி வந்துட்டியா? ஒருவேளை உண்மையாகவே அவள் அக்கா முறை தான் வேணுமோ உனக்கு? என்னங்க ஆண்டி இப்படி பேசுறீங்க? இப்படி பேசினா அடுத்தவங்க மனசு கஷ்டப்படாதா? ப்ளீஸ் ஆண்டி, நான் ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் போயிடுறேனே, அதுக்கப்புறம் நான் அவளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இப்போ நீ போறியா இல்லை வாட்ச்மேன்ட்ட சொல்லி உன்னை வெளியில் அனுப்ப சொல்லவா? சும்மா வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. வீடாக இருந்தால் நேரம் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளியிருப்பேன். ஹாஸ்பிட்டலாக போச்சேன்னு பார்க்குறேன். என் புள்ள இன்னும் 2-3 நாளைக்கு இங்கே இருக்கணும். அதனால உன்னை சும்மா விடுறேன், பார்த்துக்க. என் குணம் தெரியாமல் தெரியாத. இல்லைங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேனே. அதெல்லாம் ஒன்றும் பார்க்க வேணாம். பார்க்குறக்குதே நாங்கள் இருக்கோம்ல, பிள்ளைய பெற்றவங்க, நாங்கள் பார்த்துப்போம். வந்துட்டேன். மண்ணக்காவடி நமக்குன்னு வருவாங்க போல்.
எங்கேருந்ததே வராங்கன்னு தெரில. கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருக்கா? சொன்னால் இந்நேரத்துக்கு போயிருப்பேன். பெத்தலேருந்து ஒழுங்காக வளர்த்துருந்தா சூடு சொரணைலாம் இருந்திருக்கும். யாரும் இல்லாமல் அனாதையை வளர்ந்தவன் தானே, அதனாலதே எதுவும் தெரியல. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஒருத்தவங்க போங்கன்னு சொன்னால் போகிறதே இல்லை. என்ன ஜென்மமோ. என்னங்க ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? விடுங்க ஆண்டி, நான் பார்க்கக்கூடாது. சரி விடுங்க, பரவாயில்ல, நான் போறேன். ஸ்வேதா நல்லா இருக்கால்ல, அது போதும். அவ கண்ணு முழிச்சோன்னே நான் வந்தேன்னு மட்டும் சொல்றீங்களா? ஆமாம் ஆமாம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, பார்க்குறேன். ஞாபகம் இருந்தா சொல்கிறேன். இல்லைங்க ஆண்டி, கண்டிப்பா சொல்லிருங்க. ஸ்வேதா பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. அவள் இனிமே கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் உன்னை கிளம்புன்னு சொல்கிறேன். அவகிட்ட தானே நான் சொல்லிக்கிறேன், போ. இவ்வளவு தூரம் வந்துட்டு கடைசியா ஸ்வேதாவை பார்க்க முடியாம போயிடுச்சு. வேற யாராச்சும் இருந்தா கூட எப்படியாச்சும் பார்த்துருப்பேன். யாருமே இல்லை. இந்த அக்கா இருந்தா கூட பார்க்க விட்டுருப்பாங்க, அந்த அங்கிள் கூட பார்க்க விட்டுருப்பாரு. யாரையும் காணோம். என் ஸ்வேதாவை நான் எப்படி பார்க்கறது? அவள் இல்லாம எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. ஈஸியா அவளை வேணான்னு சொன்னேன். அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அவளோட கஷ்டம் இப்பதான் புரியுது. அவளை கிட்டத்துல இருந்தும் என்னால் பார்க்க முடியல. எனக்கு எவ்வளோ வேதனையா இருக்கு. அவள் உண்மையை சொல்லியும் நான் நம்பாம அவளை அடிச்சு, சே இதுக்கு தான் இப்படி பண்ணணும் தெரியல. என்னை நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. ஒரு தடவை ஸ்வேதாவை பார்த்தா போதும், சாரி கேட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிடுவேன். இப்போதைக்கு போயிட்டு நான் ஆண்டி எங்கிட்டாச்சும் வெளியில போனோன்னு வருவோம். இப்போதைக்கு இருந்தா இது ஏதாச்சும் கலெக்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆடா, இவனும் தொலைஞ்சிட்டேன். கொஞ்சம் வசதியானவனாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம். இவனே யாரும் இல்லாத அனாதை பையன் சொல்கிறேன். இவன்கிட்ட என்ன இருக்க போகுது? ஒன்றும் இருக்காது. இவனை கல்யாணம் பண்ணி என் பொண்ணு கஷ்டப்படணுமா? இனிமேல் அவனுக்கிட்ட வரவே விடக்கூடாது. வீட்லேயே இருக்க கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது? இந்த அம்மா வேற வெளியில் எங்கேயும் போட மாட்டேங்குது. போனாலும் காசு கேட்டாலும் தர மாட்டேங்குது. நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. எல்லாம் அந்த கார்த்தியால் வந்தது. இந்த கார்த்தி சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நேரம் நான் பாட்டுக்கு செட்டில் ஆகி ஹாயாக உட்காந்துருப்பேன். இப்போ பாரு, புலம்பிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல். ஹலோ மேடம். சரி வந்துட்டானா? இவன் தொல்லை தாங்க முடியல. போடானாலும் போக மாட்டேங்கிறேன். மூஞ்சியை பாரு. இவன் மூஞ்சியெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி தான் வர்றானோ தெரியல. இவன் மூஞ்சிக்கெல்லாம் லவ் ஒரு கேடா. என்ன மித்ரா, நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அங்கிட்டு திரும்பி ஏதோ யோசனையா இருக்க. ஓ, என்னை பார்க்க உனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? இருக்கும்ல, என்னதான் திமுறா பேசினாலும் நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் வெக்கம்லாம் இருக்கும்ல. கல்யாணம் பண்ணிக்க போற பையனை எப்படி மூஞ்சிக்கு நேராக பார்த்து பேசுறது தானே இருக்க. பரவாயில்லையே, உனக்கும் வெக்கம்லாம் வருதே. பரவாயில்ல, சும்மா பாரு. நீ என்ன சொன்ன? உன்னை பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கா? எனக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? நீ சொல்கிறது என்னமோ கரெக்டு தான். உன் மூஞ்சியை பார்த்தா வாந்தி தான் வரும். உன் மூஞ்சியை கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் சாப்பிட்டது பூரா வெளியில் வந்துடும். அதனால தான் திரும்பாலமிலே இருந்தேன். மற்றபடி நீ சொல்கிற மாதிரிலாம் இந்த வெக்கம் அப்படிலாம் சொல்கிறியே, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என்ன மித்ரா இப்படி பேசுற? ஒருத்தவங்களை பார்த்து உருவ கேலி பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? மனசை பாரு, வெளியில உள்ள தோற்றத்தை பார்க்காத. மனசு நல்லா இருந்தா போதும். அப்படியா? மனசு நல்லா இருந்தால் போதுமா? ஆனால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு மனசு தெரியாதே, வெளியில் உள்ள தோற்றம் தானே தெரியும். அதை வச்சு தான் ஒருத்தவங்க எப்படின்னு முடிவு பண்ணாங்க. உங்கள் கூட நான் வெளியில் போனேன்னா வச்சுக்கங்களே, எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமா? என்ன மித்ரா இப்படி பேசுற? எல்லாருக்குமே தெரியும் என்னை பத்தி, அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. நம்ம கேரக்டர் பத்தி தெரிஞ்சா நம்ம எவ்வளோ அசிங்கமா இருந்தாலும் நம்ம கூட பழகுவாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை. எனக்கு வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா டிப் டாப்பாக இருக்கணும். உள்ளே எப்படி இருந்தாலும் எனக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் செலவு பண்ணுறதுக்கு கையில் காசு இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா அன்றாட காட்சி மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கல்யாணத்தை நிப்பாட்டுங்கன்னு தானே உங்கள்ட்ட சொன்னேன். எங்கள் அம்மா கிட்ட எதுவுமே சொல்லலை நீங்கள். இல்லை மித்ரா, நீ மனசு மாறிடுவேன் தான் அத்தைக்கிட்ட எதுவும் பேசாமல் இருந்தேன். எப்படி நான் மனசு மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த மூஞ்சியெல்லாம் நான் எத்தனை நாள் பார்க்குறது? இந்த கொஞ்ச நேரம் பார்க்குறதுக்கே எப்படா இதை பார்க்காம இருப்போன்னு தோணுது. இதில் காலம் பூரா உங்கள் மூஞ்சி பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? போவீங்களா அங்கிட்டு? ஆசை இருக்கலாம்ப்பா, அதுக்குன்னு பேராசையெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன மித்ரா இப்படி பேசுகிற? நம்ம நேரம் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்,
அப்படின்னு கூட்டிட்டு போலான்னு தான் இப்படி நோஸ்கட் பண்ற. அச்சோ சுரேஷ், நோஸ் கட்லாம் பண்ணலப்பா, உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் மூஞ்சியை நீங்கள் கண்ணாலெல்லாம் பார்க்குறீங்களா இல்லையா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணை நீங்கள் தேர்ந்தெடுங்க. அழகு அதிகமான பொண்ணு வேணும்னு ஆசைப்படாதீங்க. என்ன மித்திரம் இப்படி பேசுற? நீயும் ஒரு பொண்ணு தானே, பொண்ணு மாதிரி பேசுவே. பசங்க கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. தெரியுதுல்ல, நான் தான் உங்களை அசிங்கப்படுத்துகிறேன், அவமானப்படுத்துகிறேன்னு தெரியுதுல்ல. போங்க என்னை விட்டுட்டு. நான் ஒன்றும் உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கல என்னை கல்யாணம் பண்ணிக்கங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. வேணான்னு சொல்கிறேன். போக வேண்டியதானே, சும்மா வந்து நம்ம உசுரை வாங்குறீங்க. போங்க, இவ கூட வெளியில் வேற வருவாங்களா நினச்சிக்கிட்டு இருங்க. இவன் இப்படி பேசிட்டு போறா. உங்களை கல்யாணம் பண்ணா என்ன சரிப்பட்டு வருமா? தெரியாதனமா என் லைஃப்பை நானே கெடுத்துக்க போறேனா? இவ கொஞ்சமாச்சும் மாறிடுவா அப்படின்னு நினச்சி தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவ பேசுறத பார்த்தா இவ மாற மாட்டாளோ? நம்ம லைஃப் வீணா போயிருமா? கடவுளே, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பான்னு நினச்சேன். ஆனால் இவ பேசுறத பார்த்தா சத்தியமாக புரிஞ்சுக்க மாட்டா போல. கடவுள் விட்ட வழிதான், இனிமே என்ன பண்ணுறது? சாதனை எங்கே தான் போயிருப்பா? எங்கே தேடியும் கிடைக்கல. பாவம் கார்த்தி கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு என்னமோ இவ மேலே தான் சந்தேகமாக இருக்குது. இவ தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பா. நைட்டு பூரா ஒன்றா தான் இருந்தாங்க, திடீர்னு விடிய காலம் எந்திரிச்சு பார்த்தா காணுமா. இது என்ன நம்புற மாதிரியா இருக்குது? கண்டிப்பாக கார்த்தி கூட்டிகிட்டு வந்துடுவேன். அப்படிலாம் என் மருமக எங்கேயும் கோச்சிட்டுலாம் போக மாட்டா. அவளே ஏதாச்சும் சொன்னாலும் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தவ இனிமே இருக்க மாட்டாளா? பக்கத்தில் எங்கேயாச்சும் தான் போயிருப்பா, வந்துடுவா. வரலைனா அத்தாடி நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது கடவுளே. என்னப்பா கார்த்தி, சாதனா எங்கப்பா? பாத்தியா இல்லையா? உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா நீனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற. எங்க பார்த்துட்டியா? வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாளா? நல்லா இருக்கால்ல? அவள் எங்கேயும் போகல. என்னப்பா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவும் பதில் சொல்லாமல் இருக்க. எங்கே சாதனா? முதல்ல ஃபோன் பண்ணி கொடு. ஃபோன் எதுவும் சார்ஜ் போடாமல் விட்டுருச்சா? ஃபோன் பண்ணி கொடுப்பா, பேசணும். எனக்கு என்னமோ படன்னு அடிச்சுக்குது. நல்லா இருக்கான்னு தெரிஞ்சாதப்பா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அப்பா இல்லைப்பா, சாதனாவை எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எங்கேயுமே காணோம்ப்பா. இவன் எங்கே தான் போயிருப்பா? சொல்லாமல் கொள்ளாமல் அப்படிலாம் போக மாட்டாளே. ஹாஸ்பிட்டலில் இருந்தவ திடீர்னு காணாமல் போயிட்டானா? எங்கேப்பா போயிருப்பா? எனக்கு என்னமோ பயமாக இருக்குப்பா. அதுவும் இந்த மாதிரி டயத்தில் எங்கேப்பா போயிருப்பா? சும்மாவே அடிக்கடி வாந்தி எடுத்துக்கிட்டு மயக்கமாக வருதுன்னு வேலைக்கே ஒழுங்காக போக மாட்டா. இப்போ எங்கே போயிருப்பா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். இதுக்கு மேலே எங்கேப்பா போய் தேடுறது? இல்லை ஹாஸ்பிட்டலில் தான் எங்கேயாச்சும் இருக்காளா? ஹாஸ்பிட்டலில் நீ பார்த்தியாப்பா? ஆமாடா, ஹாஸ்பிட்டலில் தேடவே இல்லைடா. இதை பற்றி நான் ஏன் யோசிக்கவே இல்லை. நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலில் தேடி பார்த்துருக்கணும், அதுக்கப்புறம் தான்டா வெளியில் போயிருக்கணும். சுத்தமாக மறந்தே போயிட்டேன் பாரு. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் இவ்வளோ நேரம் வராமல் இருக்க மாட்டாளி சாதனா. என்னாச்சு? ஒருவேளை மயக்கம் ஏக்கம் வந்துருச்சா? என்னன்னு தெரியலையே. தெரியலப்பா. அம்மா பத்தியப்பா எவ்வளோ அசால்ட்டா சொல்லுது. காலைல எஞ்சி பார்த்தேன் அவளை காணும்னு. கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அவன் மேல அக்கறை வேணாம், பிறக்க போற குழந்தை மேல இருக்கலாம்ல. இதுக்கு மேல நான் என்னதாப்பா சொல்றது அம்மாட்ட? மாறிடுச்சு அப்படின்னு நினைச்சேன், ஆனா அது மாறுற மாதிரியே தெரியலப்பா. நாங்க தான் மாத்திக்கணும் போல. எதுக்கு பிறந்தோன்னு இருக்கு. அவங்கவுங்களும் பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக என்னென்னமோ பண்றாங்க. ஆனா எனக்கு எதுவும் பண்ண வேணாம். அவளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும். அவளை பார்த்துக்க வேணாம், அவளை எதுவும் சொல்லாமல் இருந்தாலே போதுமேப்பா. இப்போ கூட அம்மா என்ன ஏதுன்னு வந்து கேட்க கூட இல்லைல்ல. அதான்டா கார்த்தி, எனக்கும் ஒரு மாதிரி டவுட்டாகவே இருக்கு. நைட்டு பூரா அவள் கூட இருந்தவ காலையில் காணும்னு சொல்கிறாளா? ஒரு மாதிரி எனக்கும் உறுத்தலாக தான் இருக்குது. அவளும் லேசுப்பட்டவ கிடையாது. ஏதாச்சும் சொன்னாலும் சொல்லியிருப்பா. தேள் கொட்டுற மாதிரி ஆள் இருக்கும்போதே அந்த கொட்டு கொட்டுவா. நம்மளும் வேற போயிட்டோமா, எல்லாம் நம்ம மேலே தாண்டா தப்பு. அவள் இருக்கிறேன்னு சொன்னாலும் நம்ம வேணான்னு சொல்லியிருக்கணும். இல்லைன்னா நான் இருந்திருக்கணும்டா. நான் போகிறேன் பாரு. என்னை சொல்லணும். விட்டுட்டு போனது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ தாண்டா புரியுது. இரு, உங்கள் அம்மாவை போய் 2 வாங்குறேன். 2 வாங்கினா அவள் அப்படியே உண்மையை சொல்லிடுவான். இல்லைப்பா, இது ஹாஸ்பிட்டல், நம்ம வீடு நினச்சிங்களா? இங்கே வச்சு கத்த முடியாதுப்பா. கத்துனாலும் சுற்றி பேஷண்ட்லாம் இருக்காங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்கப்பா. இப்போதைக்கு வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் தேடி பார்க்கலாம். தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது முடிவு பண்ணலாம். ஆனால் அம்மா அமைதியாக இருக்கிறத பார்த்தா அம்மா தான் ஏதாச்சும் சொல்லியிருக்குமோ அப்படின்னு எனக்கும் டவுட்டாக இருக்குது. இப்போ ஸ்வேதா பார்த்தியாப்பா? கண்ணு முடிச்சிட்டாளா? நல்லா இருக்கல்ல இப்போ? இப்போதாம்மா பார்த்துட்டு வந்தேன். ஸ்வேதா நல்லா இருக்கா. சாதனாவை தான் கேட்டா, உங்கள் அம்மா ஏதோ சொல்லி மழுப்பிட்டா. ஷோ, எங்க புள்ள கண்ணு முழிச்சிருக்கா?
அவளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு தோணுதா? நான் ஒரு ஆளாக என்ன பண்ணுவேன்? 2 பேரும் இங்கே வந்து நின்று ஹாயை பேசிக்கிட்டு இருக்கிறியே. நான் படுக்க கேட்டுக்கிட்டே இருக்கேன், 2 பேரும் பதில் சொல்லாமல் நிற்கிறீங்களே என்ன? டேய் என்னடா மூஞ்சி ஏன்டா அப்படி வச்சுருக்க? அதான் உன் தங்கச்சி நல்லா தானே இருக்கா, அப்புறம் என்ன? போய் அவளுக்கு ரசம் சாப்பாடு வேணுமா, இங்கே இருக்கா இல்லைன்னா வெளியில் போய் வாங்கிட்டு வாங்க. எனக்கும் பசி உயிர் போகுது. எனக்கு ஒரு பிரியாணி வாங்கித்தாங்களே. 1-3 நாளாச்சும் ஒழுங்காக சாப்பிட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கேன். நல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டு நான் போய் வீட்டில் தூங்கிட்டு வரேன் சத்த நேரம். ஆமாம் ஆமாம், நீ பிரியாணி சாப்பிட வேண்டிய ஆளு தான். ஏன் கடையில் வாங்கி சாப்பிட்ற? வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடேன். என்னால் செய்ய முடியலைங்க. எனக்கு வேலை பார்க்க யார் இருக்கா? அதனால தான் கடையில் வாங்கிட்டு வாங்க போதும். ஆமாம் ஆமாம், உனக்கு தான் வேலைக்காரி மாதிரி ஒருத்தியை வச்சுருந்த. நீ பிடிச்சா வச்சுக்குவ, இல்லாட்டினா விரட்டி விடுவேன். உன் கூட தான் நைட்டு பூரா ஒருத்தி இருந்தா, காலைல பார்த்தா காணுங்கிற. எனக்கு என்னமோ உன் மேலே தாண்டி சந்தேகமாக இருக்குது. இது ஹாஸ்பிட்டலாக போச்சு, அதனால நீ தப்பிச்ச. வீட்டில் மட்டும் மாட்டியிருந்தேன்னு வச்சுக்கவே வெள்ளுன்னு வெளுத்திருப்பேன். ஏங்க அவள் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட என்ன சொல்லிட்டா போகிறா? சொன்னால் உங்ககிட்ட சொல்லுவா, என்கிட்டலாம் சொல்லுவாள். அவள் எங்கே போய் தொலைஞ்சாலோ வரலைன்னா ரொம்ப சந்தோஷம்னு இருங்க. அம்மா, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கம்ங்கிறதே இல்லையாம்மா? எப்படிம்மா இப்படி இருக்க? நீ என்னோட அம்மாவை போயிட்ட, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம்னே தெரியாது. தயவு செஞ்சு போயிருமா. அவள் வயிற்றுல குழந்தை இருக்கு, அதை நினச்சி பார்த்தியா? நீ பேசுறத பார்த்தாவே தெரியுது நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. நல்லா ஏதாச்சும் சொல்லி திட்டிருப்பேன், வெளியில் போன்னு விரட்டியிருப்பேன். என்னடா இப்படி சொல்கிற? நான் என்னடா சொல்ல போகிறேன்? உன் பொண்டாட்டியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலைப்பா. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். நானே என் புள்ள அப்படி கண்ணு முழிக்காமல் மாத்திரை சாப்பிட்டு கிடக்காளே அப்படின்னு அழுதுகிட்டு கிடந்தா என்னமோ உன் பொண்டாட்டியை நான் திட்டின மாதிரி சொல்கிறேன். எனக்கு வேறு வேலையே இல்லையாக்கும். எப்போ பார்த்தாலும் அவளை நான் திட்டிக்கிட்டே இருக்கேனா? அவளுக்கு என்ன பிரச்சனையோ, இருக்க பிடிக்கலையோ என்னமோ தெரியலை. யாருக்கு தெரியும்? உங்களுக்குலாம் 1000 நடந்திருக்கும். எல்லாத்தையும் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டா இருக்க. அதனால எதுவும் கோச்சிட்டு போயிருப்பா. போங்க அங்கிட்டு. அவள் வந்தால் எனக்குன்னு, வரலைன்னா எனக்குன்னு. நீங்கள் பிரியாணி வாங்கி தரலைன்னா போங்க, நான் போய் கடையில் சாப்பிட்டு வரேன். போய் ஸ்வேதவசத்தை பார்த்துக்குங்க. பாத்தியாடா இவ எப்படி பேசுறான்னு? இவ பேசும்போதே உனக்கு தெரியல? தெரியுதுப்பா, அம்மா பேசும்போதே தெரியுது. அம்மா தான் ஏதோ சொல்லியிருக்கணும். ஆனால் என்னோட சாதனா என்னை விட்டுட்டு எப்படிப்பா போவா? அதெல்லாம் போக மாட்டா. இந்த மாமாவை விட்டுட்டு அவள் போவாளா? அதோட ஸ்வேதா வேற இப்படி கண்ணு முழிக்காம கிடக்குறா. அவளை பார்க்காம போயிடுவாளா? ஹாஸ்பிட்டலில் எங்கேயோதாப்பா அவள் இருக்கா. நம்ம ஹாஸ்பிட்டலில் தேடாமல் போய் தேடின பாரு, அதான்ப்பா பெரிய தப்பு. வாப்பா நம்ம போய் தேடலாம். அது போய் பிரியாணி தின்னாலும் சரி, இல்லை விஷத்தை தின்னாலும் சரி. இனிமேல் அம்மாங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதை நான் பேச்சே வச்சுக்க மாட்டேப்பா. சொல்லிடுங்க அம்மாட்ட. இப்படி இருக்கும் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நல்லா தானடா இருந்தா, திடீர்னு எப்படா இப்படி? அந்த மித்ராவோட என்னைக்கு சேர்ந்தாலோ அன்னைக்கே மாறிட்டாடா. இவ எப்போ மாற போறாளோ தெரியல. இவ குணம் இவளை எங்கே கொண்டு நிப்பாட்ட போகுதுன்னு மட்டும் பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத. என் மருமக எங்கேயும் போக மாட்டா. அவளை பற்றி எனக்கு தெரியும். வா போய் பார்க்கலாம்.